என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை பலர் முன்னிலையில் நாம் அறிக்கை செய்கிறோம் அல்லவா? பல நெருக்கங்கள் நடுவிலே, பல பிரச்சனைகள் நடுவிலே மற்றவர்கள் நமக்கு நீ ஏன் இப்படி செய்யக்கூடாது, நீ ஏன் அப்படி செய்யக்கூடாது, நீ ஏன் இவரை போய் பார்க்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி நம்மிடத்தில் பல ஆலோசனைகளை சொல்வார்கள். உதாரணத்துக்கு, நீங்கள் பண நெருக்கடியில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உடனே உங்களுக்கு மற்றவர்கள் கொடுக்குற ஆலோசனை என்னவாக இருக்கும்? எனக்கு தெரிந்த ஒரு ஆள் இருக்கிறாரு, ரொம்ப குறைஞ்ச வட்டியில் உனக்கு கடனை தருவார், அல்லது நீ ஏன் இந்த நகையை அடமானம் வைத்து இந்த காரியத்தை செய்யக்கூடாது, அல்லது ஏதோ உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே பதவி உயர்வுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள், அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு கல்லூரியிலேயோ அல்லது பள்ளிக்கூடத்திலேயோ அட்மிஷன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் மிக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்கள் என்னவாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாரு, அல்லது ஏன் நீ அவங்கள போய் பார்க்கக்கூடாது, அவங்கள்ட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு போகக்கூடாதா என்றெல்லாம் சொல்லி பல ஆலோசனைகளை சொல்வார்கள். ஆனால் நீங்கள் அவர்கள் நடுவிலே பல சமயத்தில் மிக தைரியமாய் சொல்லியிருப்பீர்கள், நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக இதை செய்வார் என்று சொல்லி உங்கள் நெருக்கங்கள் நடுவிலே, உங்கள் இக்கட்டுகள் நடுவிலே நீங்கள் அறிக்கை செய்திருப்பீர்கள். ஆனால் மற்றவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? நீ இப்படியே சொல்லி கொண்டு இருந்தீங்கன்னா நாட்கள் தான் விரயமாகி கொண்டிருக்கும், இதுக்கெல்லாம் நீ கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்காதே, ஏதாவது செய் என்று சொல்லி உங்களை தூண்ட ஆரம்பிப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். சங்கீதத்தின் புத்தகத்தில் 31வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், அதாவது நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்கிறோம் அல்லவா? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக இதை செய்வார், எங்களுக்காக இந்த காரியத்தை கண்டிப்பாக எங்கள் ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி மனுஷனை சார்ந்திருக்காமல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறோம் அல்லவா? மனுபுத்திரருக்கு முன்பாகவும் நம்புகிறவர்களுக்கு முன்பாகவும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை உலக ஜனங்களுக்கு ஒரு வேடிக்கையாய்த்தான் காணப்படும், உலக ஜனங்களுக்கு அது பரியாசமாய்த்தான் காணப்படும். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு கொஞ்சமாகிலும் இறங்கி வந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய், உறுதியாய், உத்தமமாய் அவரை பின்பற்றி போக ஆரம்பியுங்கள். மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற நன்மையானது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அப்படியே கர்த்தர் உங்களுக்கு பெரிதான காரியங்களை செய்து தன்னுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.